ஹாய் ஹலோ கைஸ், நான் எஸ்கே சூர்யாவிட்டி திருடன் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆஃப்லைன் ரேங்க் தான் கைஸ் நம்ம செய்ய போகிறோம். என்னடா இவ்வளோ நேரம் வீடியோவே போடல அப்படின்னு நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் தான் கிடைக்கல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் நான் நம்புகிறேன். சரி ரைட்டு, நம்ம அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு இவனை என்கிட்ட ஐயோ ஒழுங்காக ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வாங்கினா இதை எடுத்துன்னு வரான், அது எடுத்துன்னு வரான். ஐயோ சரி ஏதோ ஒன்று ஓரியானு கேரக்டர் தாங்க நாங்கள் டக்குன்னு முடிவு பண்ணது. ஏன்னா வேறு எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்க ட்ரெஸ் அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்க ட்ரெஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நம்ம வந்துட்டு வழக்கம் போல் தோப்பமா இல்லை ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் இப்போ மொபைலில் வர இருக்கேன். எப்படி இருந்தாலும் அழுத்திப்பிடி மட்டும்தான். உங்களுக்கு எதாவது ஸ்னைப்பர் சேலஞ்ச் எதாவது தெரியணும், ஸ்னைப்பரில் வந்துட்டு எப்படா மொபைலில் ஸ்னைப்பர் அடிக்கணும் அப்படின்னு எதாவது தெரியுனா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது கூட வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் என்னடா ரொம்ப பலமான பிளேயராக இருக்கிறானுங்க. அவனுக்கு என்னென்னா டீமெக்ஸ் பாய்ஸ்ன்னு இருக்குது. அது கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப அடிப்பானுங்களோ. சரி ரைட்டு, நம்மக்கிட்ட இருக்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப மிக திறமையான ஆளுங்க. நம்ம ஜெயிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதில் ஒருத்தர் பிரணாவன் இருக்கானா, அவன் வந்துட்டு ஒரு ஆள் போதும் 4 பேரையும் முடிக்கிறதுக்கு. நான் அந்தளவு ப்ரோ பிளேயர் அவன். அதனால தான் கொஞ்சம் தைரியமாக நான் வந்திருக்கேன். இவனுங்கிட்ட தமிழின் ஃபோட்டோ நான் கேட்டதுக்கு ஐயோ தமிழின் ஃபோட்டோ எடுக்க முடியல. இதை ஒருத்தன் எமௌண்ட் போட்டுங்கிறான், இன்னொருத்தன் சரி அவன் அமைதியாக இருக்கானா, இவன் எமௌண்ட் போட்டுனுங்கிறான். ஐயோ என்னடா இப்படி சாவடிக்கிறீங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மனசுக்குள்ளேயே புலம்பிக்கினேன். ஏன்னா வெளியே சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், ஒழுங்கு அடிக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறது? சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி விடுங்க, அவனுக்கு மட்டுமே அமௌண்ட் போட்டுவாங்க, நம்மளும் அமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா எவனுமே வரல. இங்கே டே நாங்கள் ஜோனில் எலிமினேட் ஆகிட்டோன்னா எங்களுக்கு ஆனர் ஸ்கோர் வரேன்டா, வந்து எங்களை அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு. எவனுமே வந்து அடிக்கலை. சரி ரைட்டு நம்மளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஒரு குன்னாடி கனி வந்துட்டு நான் அடிக்க வந்துருச்சு. அக்கா உட்காந்து எழுந்திக்கிறேன், மண்டியில் வைக்குது அட்டை பாய். பின்னாடி வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு சொல்லிவிட்டானுங்க கத்தி எடுத்து எங்கே முதுகல. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு ஆஃப்லைன் ட்ராங்க் பண்ண சொன்னேன்டா. என்னடா பண்ணுறீங்க? ஃபிஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபிஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. சரி ரைட்டு விடுங்க. அப்புறம் இது 3 மேட்ச் ஜெயிக்கலான்னு தான் பயமாக இருந்துச்சு. 3 மேட்ச்சில் விளாட்லான்னு பயமாக இருந்துச்சு. இல்லைன்னா 2 மேட்ச்சில் ஆரம்பிச்சிடலாம். ரைட்டு விடுங்க. நம்ம வந்துட்டு 2 மேட்ச்லேயே வேணாம். நமக்கிட்ட தான் பிரணாபுரம் இருக்கார், இதில் எஸ்கே தமிழ் வர இருக்கான், அவன் பயங்கரமாக விளாடுவான். இதில் யார் நம்ம மொக்கையாக விளாடுவோம்னா நம்ம ஒருத்த மொக்கையாக விளாடுவோம். அதை நான் ஒத்துக்கிறேன், வேறு வழி இல்லை. ஆமாம், நம்ம ஒட்ட லேப்டாப்பில் இருந்தோன்னா அவள் தான் இது ஸ்னைப்பரில் நம்ம தான் இங்கே அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். இப்போ நான் மொபைலில் இருக்கேன். என்ன தான் ஒழுங்காக விளாட்னாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆஃப்லைன் ட்ராங்க் தானே வேணும், அதான் பூயா எடுப்பேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் எடுத்தேன் கைஸ். நான் இதுனா ஃபஸ்ட்டு மேட்சாக இது மொத்தம் 3 மேட்ச்சு. இவனை என்ன தோற்று போயினே இருக்கானுங்க. அதில் பாருங்களேன், கீர்த்தி தமிழ் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். சும்மா அமௌண்ட்டு போட்டுனே இருக்கிறான். நம்ம என்ன ஆஃப்லைன் பேங்க் பண்ண வந்தோமா இல்லை என்ன பேங்க் வந்தோம்? இதை பாருங்கள், இதில் எஸ்கே தமிழ் ஒருத்தர் இருக்கான். அவன் பாருங்கள் சும்மாவே இருக்க மாட்டான். ஒன்று எனிமி அடிப்பான், இல்லைனா படுத்துட்டு இது மாதிரி உடம்புக்குள்ளே போயிட்டு இது பண்ணுவான். சரி ரைட்டு, நம்ம ஸ்குவாட் அப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இனிமேல்ட்டெல்லாம் கன்று வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் சொல்கிறேன் எஸ்கே தமிழையே இதெல்லாம் வாங்காதரா. நம்ம எல்லாம் உண்மையான ப்ரோ பிளேயர் இருக்காங்க, பிரணாவ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பிரணாவ்ன்றியா அப்படி எப்படிரா விளாடுவானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி தான் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு அப்படியே சிக்னு எமௌண்ட் போட்டுனே இருந்தேன். நான் போர் அடிக்குது எனக்கு, எப்படா வருவீங்க டக்கு நான் போயிட்டு அழுத்தி பிடிக்கணுன்ற நான் அப்படி நினச்சினே இருந்தேன். நான் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நான் ஸ்னைப்பர் தான் எடுக்கணும்னு ஆர்வத்திலே இருந்தேன். நான் அது நான் எப்படின்னு இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன், எப்படி நம்ம ஸ்னைப்பரில் அப்படியே வந்துட்டு தாறுமாறாக விளாடணுன்னு. ஆனால் நான் வீடியோ எடுத்ததுனால எனக்கு மொபைல் கொஞ்சம் லேக் ஆகுது, தாங்க மாட்டேங்குது. லேப்டாப்பில் எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியல கைஸ் எனக்கு. சரி அதை விட்டுருக்கேன், அது அப்படி தான் அது. அப்புறம் இந்த கிளவி வந்துட்டு அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டுருச்சு. சரி ரைட்டு, அடிச்சுட்டு தானே அமௌண்ட் போட்டுச்சு, நம்ம ஆனவனும் அமௌண்ட் தானே போட்டிருந்தோம், இனிமேல்ட்டு அடிச்சிடலாமா அப்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்பேக்கரு. அப்புறம் M10 எடுத்துட்டேன். M10 ட்ரிபிள் சிப்பு, அப்புறம் குளோவாலு வெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து. ஆனால் ஒரே குளோவால் தான் வந்துச்சு எனக்கு, வேறு இல்லை. சரி வெஸ்ட்டு போட்டுட்டு பான்ஃபயர் எதாவது போட்டுடலாமா அப்படின்னு நினச்சேன். பான்ஃபயர் போட்டால் தான் ஓரியன் கேரட் ஃபில் ஆகும்ல, அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு எல்லாமே இது தானே எடுத்துன்னு வந்தானுங்க. பான்ஃபயர் போட்டால் கொஞ்சம் புண்ணியனாவது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 240 EP தான் ஏறி இருக்கு எனக்கு. சரி ரைட்டு, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் உக்காந்தேன். பார்த்தா எவனுமே ஏறலை.
ஏய் என்ன எங்கடா போனீங்க, இங்கே ஒரு ப்ரோ பிளேயர் வந்திருக்கேன்னு சொல்லி கூட மதிக்காமல் அங்கே போய் உட்காந்து நிற்கிறீங்க. ஆனால் மொத்த ஸ்குவாடுமே அங்கே தான் இருக்குது. அங்கே என்னன்னா 2 பேர் நான் கேட்டாங்க. எங்களுக்கு என்னன்னா பயமாக போச்சு. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. என்னடா ஊற்றிக்கு போகுதுடா, இன்னைக்கு நாளில் ஒழுங்காக விளையாட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இது கிளம்பிக்கு நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன். இருந்தாலும் குளோவால் போட்டான். சரி ரைட்டு விடு, ஓஞ்சி போகுது. திருப்பி நீ குளோவால் ஓடனா குளோவாலோட நான் தான் எப்படி இருந்தாலும் ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். நீ அப்போ வேணா பார்த்துக்கங்க எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ அது வெளில வந்துட்டு உடனே திருப்பி இவ்வளோ டேமேஜ் தரேன். ஆனால் என்னை வெறும் 2 புல்லட்டில் சாச்சிருச்சு. ஆனால் நம்ம பிரணாவ் வந்துட்டு ஒரே அடியில் அவ்வளோதான் காலி ஓசிக்கில் எடுத்துட்டாரு. சரி ரைட்டு வளர்ற போல வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். திருப்பி இன்னொரு வாட்டி அந்த கேள்வி அடிக்கிறதுக்கு இது போட்டார். அப்புறம் அவனை நான் கேட்டான். சரி அப்போ இவன் ஏஞ்சா எப்பறம் ஏன் சேஞ்ச் உட்காருறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஓரியான்லேயே வந்துட்டு 2 பேரும் கில் எடுத்துட்டாரு. இவர் கில் எடுத்துட்ட உடனே அவன் வந்துன்னா பக்கத்தில் ஏறிட்டான். யார் ஏறல, பொண்ணு அவன். சரி ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி ஒன் டேப்பிளாக வைக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் ஒன் டேப்பிள் இல்லை, இந்த இடத்துல அடிக்கலான்னு பார்த்தா அவன் என்ன கிளவராக குளோல் போட்டான். சரிடா நாங்கள் நினச்சோம் ப்ரோ நீ மட்டும் இது ஃபஸ்ட்டேனா, நீ தான் ப்ரோ டாப்பு ப்ரோ, நீ மாசு ப்ரோ அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கீழே வந்துட்டு இவர் இப்போ கூட டபுள் பேரில் தச்சுன்னுக்கிறாரு. ப்ரோ க்ரோஸ் அத்தாடி ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டு மைக்கில் கத்தினுக்கிறேன். சரி அவர் இறங்கினோடனே எவ்வளோ டேமேஜ் பார்த்தீங்களா கைஸ், அந்த இடத்துல டேமேஜ் இந்த இடத்துல டேமேஜ் எப்பட்றா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்துட்டு 2 புல்லட்டில் சாச்சிட்டாரு. அவள் தான் அடிச்சிட்டாரு. மாசா இப்போனா புத்தா எங்கள் டீமில் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காருன்னு. ரைட்டு கைஸ், எங்களோட கில்டு நீங்கள் வந்து சேரணுன்னா நீங்கள் உங்களோட யூஐடி வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். ரிக்வெஸ்ட் கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டேன். ஓகேங்களா, ரிக்வெஸ்ட்டு கொடுப்பேன். நீங்கள் உங்களோட யூஐடி மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைங்க. என்னோடய கில்டில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா நான் நேற்று தான் கிரியேட் பண்ணேன். வெறும் 10 பேர் தாங்குது. ஒரு அசிங்கமாக போச்சு. சப்ஸ்கிரைபர் கூட ஒன்றும் அந்தளவு ஏறல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆனால் அதுதான் வந்துட்டு நான் இனிமேல்ட்டு வீடியோ போட போகிறேன். அது எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா, சரி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சூப்பர் அட்ராப் எடுக்கலாம். ஏன்னா சூப்பர் அட்ராப்பில் வந்துட்டு SPDY இருக்குது. SPDYனா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா வந்துட்டு இது ஒரே ஒன்று அட்ராப் என்ன அது இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரே அட்ராப் எடுத்தோடனே மொத்தம் 3 பாயிண்ட் வந்துடுச்சு எங்களுக்கு. அப்படின்னா SPDY எனக்கு கிடச்சிரும். சரி டபுள் வால் எடுத்துகிட்டு மேலே போகலாமேன்னு பார்த்தா சாச்சிட்டாங்க. ஏய் சிங்கத்தை சாச்சிட்டிங்களாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே வெறியாயிட்டேன். சரி ரைட்டி எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் முடியாது, நம்ம டீம்மேட்டெல்லாம் யார் இவங்களாம் அடிச்சிருவானுங்களே, இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருந்தேன். சரி இவனா வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தான். சரி இதில் வியாபாரமே ஆகாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். சரி இது போய் டபுள் பால் எக்ஸை வச்சுட்டு சுற்றி ஒன்று விளையாட்டுனுக்குது. சரி அப்புறம் டபுள் பால் எக்ஸை வச்சு அடிக்க வேண்டியதான்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டேய் டபுள் பேக்கில் எக்ஸில் வச்சு அடிச்சிட்டேன்னா இது புல்லட்டு கம்மியாயிட்டோம்டா அப்படின்னு சொன்னார். டேய் ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி பிரணாவும் அவன் திருப்பி நான் கேட்டான் பைத்தியக்காரன். திருப்பி பிரணாவ் தான் திருப்பி முடிச்சாரு. அதுதான் பிரணாவ் வந்துட்டு 7 கிலோ எடுத்துட்டாரு. பிரணாவே போதும் கைஸ் 1v4 பண்ணுறதுக்கு. இப்போ நான் புதுதா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சுற்றி இருந்தேன். சரி SVD எடுத்துடலாம், SVD சூப்பராக இருக்குமே, குளோவால் இருந்தாலும் அடிக்கலாம். சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெஸ்ட் எடுக்க முடியல. சரி பான்ஃபேர் எதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பான்ஃபேர் போட்டோடனே எல்லாம் நல்லா ஃபுல்லாக இட்டோம். நம்ம நல்லா எனர்ஜியாக போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன். லாலே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துனே இருந்தேன். இவனா வந்துட்டு க்ரோஸா கீழே போட்டிருக்கான். சரி நம்ம வந்துட்டு 2 லாங் ரேஞ்ச் வச்சு சுற்றின்னு இருக்கலாம், க்ரோஸா வந்துட்டு ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தை சசிச்சிட்டானுங்க. இந்த இடத்துல போய் உட்காந்தேன். அந்த இடத்துல எவனா ஒருத்தர் நிற்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. பார்த்தா இவன் SK தமிழ் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கான். ஒருத்தர் லாங்கிலேருந்து வெள்ளை கலர் சொக்கா நம்மளை பார்த்தா. சரி அடிக்கலான்னு பார்த்தா திருப்பி உட்காந்துட்டான். ஏன்னா டே நாங்கள் அடிக்கும் போல மட்டும் மேலே வர, நீங்கள் அடிக்கலாம்னா மட்டும் கீழே போயிடுறேன், என்ன கதறா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஏறி ரஷ் பண்ணி அடித்து முடிச்சிடலான்னு போனேன். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு குரங்கு முன்னேறி போச்சு. முன்னேறி போன குரங்கு ஓசிகள் எடுத்துச்சு கைஸ். இந்த இடத்துல சாரி ஓசிகள் எங்கே எத்தான், நான் அடிக்கலாம்னு நினச்சேன். ஓசிகளே நான் அடிக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகே அவனே போயிட்டு அவன் ரஷ் பண்ணிட்டான். சரி என்னடா ஊருக்கு முன்னாடி அவன்லாம் ரஷ் பண்ணுறான், நம்மளாம் ரஷ் பண்ணோன்னா அவள் தான் தோற்றுருவோம். ஒரு MP40 கையில் எடுத்துக்கலாம் நாங்கள். சரி ஷார்ட் ரேஞ்சுக்கு இங்கே தான் இதில் கிரனேட் வந்துச்சு. எனக்கு கிரனேட்டு எவன்டா போட்டது, இங்கே என்ன ஆள் ஏதாவது இருக்கானா, கிரனேட் மட்டும் தனியாக வருது அப்படின்னு பார்த்தா வெள்ளைகளை சொக்கா. இவனுக்கு உழு பாருங்க மண்டையில் பா வேறு லெவலு. நான் தான்ப்பா கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக் அமௌண்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே Y4 மாதிரி சுற்றி இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அடுத்த மேட்ச் போட்டானுங்க. சரிடா என்ன ஒரு கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டெல்லாம் இது பண்ணிவிட்டு க்ளோவெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன் அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு இது SVD இன்னொன்று வாங்கினேன். ஏன்னா புல்லட் நிறைய இருக்கும்ல, டெசர்ட் ஈகிள் வாங்கிட்டேன், என்னென்னோ வாங்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னா
நாங்கள் ஜெயிப்போமா இல்லை அவங்க ஜெயிப்பாங்களா, அதுதான் இப்போ. ஓகேங்களா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதெல்லாம் வலிக்குது இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதோ ஷூ மட்டும் காலையில் என்ன ஷூடா இது கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போட்டு நம்ம தான் ரஷ் பண்ணி போய் முடிப்போமே, ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மேலே ஏறிட்டேன். நம்மளுக்கு தான் நிறைய ட்ரிப்ஸு இது ட்ரிக்கெலாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு மேலே வந்து உட்காந்தேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மொத்த ஸ்குவாடும் பிரணவ் பக்கத்தில் தான் எனக்கு நான் ஒருத்தரை பார்த்துட்டேன். அந்த கேள்வி அங்கே ஓடிச்சு பார்த்துட்டேன். சரி ரைட்டு, அப்போ நான் பிரணவ் ப்ரோ காலி அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா அங்கே ஒருத்தன் இல்லை, மொத்த ஸ்குவாடும் அங்கே தான் இருக்குது. அப்போ இவனுங்க 2 பேருக்கு எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஓசிகள் எடுத்தேன். சரி ரைட்டு, ஐயோ அவங்க ஒரு ஓசிகள் என்னடா இது, சரி ஓஜு போதும் வளர்ற புள்ள, நான் உங்ககிட்ட இருந்து ஒன்று எடுத்தேன், நீ என்கிட்ட இருந்து எடுத்துட்ட, கணக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தா இவனை ஓசிகளெல்லாம் இல்லை, கொஞ்சம் டேமேஜ் தான் கொடுத்தேன். சரி இவனா அடிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் ஓசிகள். சரி ரைட்டு விடு, நம்மளுக்கு என்ன தேவை, பூயா தானே தேவை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் என் வீடியோக்கு வரணுன்னா யூஐடி வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேங்க. டாடா பாய், see you.